அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். கடந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுத்துருந்தோம். ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தால் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, எவ்வளோ ஃபீஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தால் எவ்வளோ ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் பார்த்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டினியூஸாக கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படித்தா மட்டும்தான் ஃபீஸுங்கிறது கம்மி. ஓகே, அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை அரசு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது, அந்த அரசு கல்லூரிகளில் எத்தனை இடங்கள் இருக்குது, அந்த தகவல்களை சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸோட சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீட் மேட்ரிக்ஸ்னால் மொத்தம் எத்தனை இடங்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டஸ்லேயே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான கவர்மெண்ட் சீட்ஸ்க்கான ப்ராஸ்பெக்டஸ்லேயே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ங்க. ஸோ இந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்க சீட்டையும் முழுசாக தமிழ்நாடு மாணவர்களுக்கே கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அதில் தான் 2 கோட்டா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா கோட்டான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஸ்டேட் கோட்டான்னு சொல்லுவாங்க. இந்த ஆல் இந்தியா கோட்டானா இப்போ ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய 15% இடங்களை வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டான்னு சொல்லக்கூடிய எம்சிசி கவுன்சிலிங்க்கு வந்து சரண்டர் பண்ணிடுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 85% சீட்ஸ் மட்டும்தான் தமிழ்நாடு மாணவர்களுக்கு. அப்போ அந்த 85% சீட்ஸ்லேயும் அப்படியே முழுசாக கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. அதில் இன்னும் 2 சப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5 இடசிறப்பு ஒதுக்கீட்டில் 7.5% சீட்ஸுங்கிறது அரசு பள்ளி மாணவர்களுக்கு போயிடும். அதுபோக கூடுதலாக ஒரு 5% சீட்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறவங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில சீட்ஸில் போயிடும். அதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஸ்டேட் கோட்டா. ஸோ இந்த ஸ்டேட் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே முதல் காலேஜ் பாருங்கள், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மொத்தம் 250 சீட்டு. இந்த 250 சீட்டில் 15% சீட் ஆல் இந்தியா கோட்டாக்கு போச்சுன்னா 37 சீட் அங்கே போயிடும். மிச்சம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 213 சீட்டு. இப்போ நிறைய பேர் நினைக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ப்ளஸ் வந்து அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போக தான் இந்த 213 நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த 213 சீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா 7.5% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் க்ரைட்டீரியாவில் வர்றவங்களும் வருவாங்க. முதல்ல அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லேயும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸுங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ ஃபஸ்ட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 250 இடங்கள். 250 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து ஒரு 37 இடங்கள் போயிடுது. ஸ்டேட் கோட்டாக்கு 213 இடங்கள் வருது. ரெண்டாவது கல்லூரி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், மொத்தம் 250 இடங்கள். தமிழ்நாடு மாணவர்களுக்கு 212 சீட்டு வருதுங்க. அடுத்து மதுரை மெடிக்கல் காலேஜ் 250 இடங்கள், 250 சீட்டு. இதில் தமிழ்நாடு மாணவர்களுக்கு 213 சீட்டு வருது. அடுத்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 150 இடங்கள் 128 சீட்டு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருதுங்க. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் 150 இடங்கள், தமிழ்நாடு மாணவர்களுக்கு 127 சீட்ஸ் வருதுங்க. அடுத்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 100 இடங்கள், தமிழ்நாடு மாணவர்களுக்கு 85 சீட்ஸ் வருது. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் 250 இடங்கள், தமிழ்நாடு மாணவர்களுக்கு 212 சீட்டுங்கிறது வருது. அடுத்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 200 சீட்டு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 170 சீட்டுங்கிறது வருதுங்க. அடுத்து மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் 100 சீட்டு, அதில் 85 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருது. அடுத்து கேஏபி விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி 150 சீட்டு. இந்த 150 சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 128 சீட்டு வருது. நெக்ஸ்ட்டு தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 150 சீட்டு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 127 சீட்டு வருதுங்க. கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டு, அதில் வந்து 127 சீட்டு வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருது. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ். வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் 2 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று இருக்குது, ப்ரைவேட் காலேஜில் சிஎம்சி ஒன்று இருக்குது. 100 சீட்டு, அதில் 85 சீட்டு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருதுங்க. தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 85 சீட்டு, டோட்டலாக 100 சீட்டு. இதுக்கடுத்து வரக்கூடிய பெரும்பாலான கல்லூரிகளில் 100 சீட்டுகள். ஸோ கவர்மெண்ட் தருமபுரி மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 85 சீட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 85 சீட்டு.
திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 85 சீட்டு, சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 85 சீட்டு, திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 85 சீட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் சென்னை தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 85 சீட்டு. அடுத்து கோயம்புத்தூரில் வந்து சிஎம்சி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இல்லாமல் இன்னொரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐ கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. மொத்தம் 100 சீட்டு. இந்த 100 சீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 சீட்டை வந்து அவங்க வந்து ஆல் இந்தியா கோட்டா கொடுத்துட்டு 20 சீட்டை வந்து அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட குழந்தைகளுக்கு தர்றாங்க. அதுபோக ஜென்ரல் கோட்டாக்கு 65 சீட்டு தான் வரும். அந்த 65ல் தான் 7.5 ரிசர்வேஷன் ஸ்பெஷல் க்ரைட்டீரியா எல்லாமே வருங்க. அடுத்து புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டு, அதில் தமிழ்நாட்டுக்கு 127 சீட்டு. அடுத்து கரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டு, அதில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 128 சீட்டுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெருந்துறையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், முன்னாடி ஐஆர்டிடி காலேஜ்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதில் 100 சீட்டு, 15 சீட்டு ஆல் இந்தியா கோட்டாக போகும். ப்ளஸ் நீங்கள் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு 30 சீட்டு போக ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 55 சீட் மட்டும் ஒதுக்கி இருக்கிறாங்க. அடுத்து கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 127 சீட்டு. கவர்மெண்ட் அரியலூர் மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டு, அதில் இவங்களுக்கு வந்து 127 சீட்டு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ கவர்மெண்ட் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 127 சீட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 127 சீட்டு கொடுக்குறாங்க. கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 127 சீட்டுங்க. நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டு, இதில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 127 சீட்டு வருதுங்க. நாமக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 100 சீட்டு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 85 சீட்டு வருதுங்க. கவர்மெண்ட் நீலகிரிஸ், அதாவது உதகமண்டலத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டு, அதில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 127 சீட்டு வருது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 100 சீட்டு, அதில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 85 சீட்டு வருதுங்க. திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் 100 சீட்டு, அதில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 80 சீட்டு வருதுங்க. திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் 100 சீட்டு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 85 சீட்டு வருது. விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 127 சீட்டு வருது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரிகள் 36 அரசு பொறியியல் கல்லூரிகளுக்கும் சேர்த்து மொத்தம் எத்தனை சீட்டு, எத்தனை எம்பிபிஎஸ் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5050 சீட் இருக்குங்க. இந்த 5050ல் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவுக்கு 762 சீட் ஒதுக்கிடுறாங்க. ப்ளஸ் வந்து உள்ளுக இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்க மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்களோட குழந்தைகளுக்கு 50 சீட்டு ஒதுக்க போக மிச்சம் இருக்கக்கூடிய 4238 சீட்டுக்கு தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது நடக்குது. இந்த 4238 சீட்டு ப்ளஸ் 50 சீட்டு. ஸோ இந்த கவுன்சிலிங் இந்த சீட்ஸ்க்கு தான் வந்து கவுன்சிலிங்கிறது நடக்குது. இது போக நம்மளுக்கு வந்து சென்னையில் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க. இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் மொத்தம் 125 சீட்டு, இல்லை 19 சீட்டு ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போயிடும். 25 சீட் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் இஎஸ்ஐயில் வேலை பார்க்குறவங்களுக்கான குழந்தைகளுக்கான சீட்டாக போயிடும். இது போக ஒரு 81 சீட் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு வரும். ஸோ அதுபோக தமிழ்நாட்டில் 3 டென்டல் காலேஜஸ் இருக்குது. ஸோ 3 டென்டல் காலேஜஸ்லையும் சேர்த்துனீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் 250 இடங்கள். அதில் ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து 100 சீட்டு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 85 சீட்டு வருதுங்க. கடலூர் காலேஜில் 100 சீட்டு, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 85. புதுக்கோட்டை காலேஜில் 50 சீட்டு மட்டும் தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 43 சீட்டு. மொத்தம் 250 சீட்டு, ஆல் இந்தியா கோட்டாக்கு 37 சீட்டு போக 213 சீட்டு வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துடும். ஸோ இந்த 4000 நீங்கள் பார்த்த இந்த 4238 சீட்டில் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் க்ரைட்டீரியான்னு சொல்லக்கூடிய 3 வகையான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸோ அது போக 2வது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், 3வது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி. இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறையா சீட்டு கிடைக்கும், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஈஸியாக சீட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் சீட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ 36 மருத்துவக் கல்லூரிகளையும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு சீட்டு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. சில கல்லூரிகளில் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு வந்து சீட் இருக்குது. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 1 சீட்டுங்க, அதுமாதிரி கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 1 சீட்டு, தென் திருச்சி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, வெள்ளூர் இங்கெல்லாம் ஒவ்வொரு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுமாதிரி விழுப்புரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து 1 சீட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாகவே தமிழ்நாட்டில் வந்து எம்பிபிஎஸ் சீட்டில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு மொத்தம் எத்தனை சீட்டு ஒதுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 சீட்டு தான் ஒதுக்குறாங்க. அதுபோக எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் எத்தனை சீட்டு ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு 10 சீட் ஒதுக்கியிருக்காங்க. டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 212 சீட் ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமாகவே இந்த 3 கேட்டகரியும் சேர்த்துனீங்கனாலே நம்மளுக்கு வந்து 229 சீட்டு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. இது வந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளோட மொத்தம் எத்தனை சீட் மேட்ரிக்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் மொத்தம் எத்தனை சீட்ஸ், அதில் என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் பார்ப்போங்க. இதுமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.